இன்னைக்கு ஒயிட் குருமா ஃபார் ஆப்பம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதில் காய்கறி என்னென்ன காய்கறினா பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி போடக்கூடாது. மிக்ஸி ஜாரில் கசகசா, முந்திரி பருப்பு, சோம்பு, தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே பொட்டுக்கடலையும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சியும் வெங்காயமும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சட்டி எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். கடுகு வெடிச்சோடனே இஞ்சி வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டுடணும். போட்டு 2 நிமிஷம் வதக்கணும். அப்புறம் அதில் வேக வச்ச காய்கறியை போட்டுக்கணும். காய்கறி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். இதில் இப்போ இது கொஞ்சம் கொதிச்சோடனே தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் இது கொஞ்சம் கொதிச்ச உடனே கொஞ்சம் மிளகு பொடி போட்டு இறக்கிடணும். அடுப்பு பெருசா வைக்கணும், கொதிக்கட்டும். ஒரு கடி ஒரு பொடி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க.